அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எங்க வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தியை எப்படி கொண்டாடி இருக்கோம் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். எங்க வீட்டில் கிருஷ்ண பரமாத்மா 3 விதமான திருக்கோலத்தில் எழுந்தருளி இருக்கிறாரு. அவருக்கு எப்படிப்பட்ட அலங்காரம்லாம் செஞ்சிருக்கோம் அப்படின்றத பத்தி இப்ப பார்க்கலாம். முதலில் 2 காளை மாடுகள் கிருஷ்ண பரமாத்மாவை பணிந்து வணங்கியபடி நிற்கின்றது. அடுத்ததா பார்த்தோம்னா முதல் கண்ணன் எப்படி இருக்கார் அப்படின்னா அமர்ந்த திருக்கோலத்துல நமக்கு காட்சி தராரு. அது மட்டும் இல்லாம இந்த கண்ணன் ரொம்பவே அழகா தலையில கொண்டையிட்டு அதை சுற்றி பூ அலங்காரம் செய்து மயில் ரேகை தரித்து நமக்கு காட்சி தருகிறார். அது மட்டும் இல்லாம கண்ணனுக்கு ரொம்பவே பிடித்த வெண்ணைய தங்க கிண்ணத்துல வச்சுட்டு அமர்ந்துட்டு இருக்காரு. அதிலும் அவர் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த அழகை பார்க்கவே 1000 கண்கள் தேவைப்படுது. அதிலும் அவருடைய கண்ணழகை விவரிக்க வார்த்தைகளே இல்லை. அடுத்ததா இங்க ஒரு குட்டி கிருஷ்ணர் வெண்ண பானையோட அமர்ந்துட்டு இருக்காரு. அவரை இப்ப நம்ம தரிசிக்கிறோம். இவருக்கு பக்கத்திலேயே ராமபிரானும் இருக்கிறாரு. ராமபிரானுக்கு பின்னாடி விஸ்வரூப தரிசனம் தர்றது போல கிருஷ்ண பரமாத்மா நின்ற திருக்கோலத்துல ரொம்பவே அழகா காட்சி தராரு. கிருஷ்ணருக்கு பக்கத்திலேயே 2 காளை மாடுகளும் கிருஷ்ணருக்கு பின்னாடி ஒரு புன்னை மரத்தோடைய கீழையும் இருக்கு. இந்த கண்ணன் கிட்ட இருக்கக்கூடிய ரொம்பவே அழகான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா இவருடைய கண்கள் தான். இவருடைய கண்கள் உயிரோட்டத்துடனும் இருக்கும். அது மட்டும் இல்லாம கண்களாலேயே பேசக்கூடிய கண்ணனாவும் இவர் இருக்கிறாரு. இந்த கண்ணனும் தலையில பூ அலங்காரம் செஞ்சு மயில் ரேகையை தரித்து நமக்கு காட்சி தராரு. அது மட்டும் இல்லாம ஒரு அழகான மாலையையும் இவர் அணிஞ்சிட்டு இருக்காரு. இப்போ நம்ம கிருஷ்ண பரமாத்மாவுடைய திருவடி கமலங்களை நம்ம தரிசனம் செய்யறோம். அடுத்ததா தவழ்ந்து விளையாடும் குழந்தையாக காட்சி தரக்கூடிய கண்ணனை பார்க்கலாம் வாங்க. இந்த அழகிய குழந்தை கண்ணனும் சிறப்பான அலங்காரம்லாம் செஞ்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அவர் பக்கத்துல 2 அன்னப்பறவையும் அமர்ந்துட்டு இருக்கு. இந்த கண்ணன் பக்கத்திலேயே ஒரு துளசி பிருந்தாவனத்து நடுவுல ராஜா போல ஒரு கண்ணன் அமர்ந்துட்டு இருக்காரு. அவர் தான் இந்த அழகிய குட்டி கிருஷ்ணர். இந்த கிருஷ்ணர் பக்கத்துல 2 யானைகளும் இருக்கு. அப்படியே இந்த பக்கம் யசோதை கிருஷ்ணருக்காக ஒரு கூட முழுக்க பழங்களை எடுத்துட்டு வராங்க. அந்த பழங்கள் மட்டும் இல்லாம கிருஷ்ணருக்கு பல நெய்வேத்தியங்கள் படைக்கப்பட்டிருக்கு. அவை என்ன என்பதை பற்றி இப்ப பார்க்கலாம் வாங்க. முதல்ல கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிடித்த அவல். அடுத்ததா 2 கூடைகள் முழுக்க பழங்கள் கிருஷ்ணருக்கு படைக்கப்பட்டிருக்கு. கூடை முழுக்க பழங்களோடு கிருஷ்ணருக்காக 3 வகையான இனிப்புகளும் படைக்கப்பட்டிருக்கு. இனிப்புகளோடு கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த பால், வெண்ணெய், தயிரும் கிருஷ்ணருக்காக படைச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம கிருஷ்ணருக்கு ரொம்பவே பிடித்த அவல் கேசரி, பூந்தி, பால் பேணி, முறுக்கு, சுண்டல், தட்டை, வெண்பொங்கல், சோமாஸ், சீடை, வேர்க்கடலை உருண்டை, பொரி உருண்டை, எள்ளுருண்டை மற்றும் அதிரசமும் கிருஷ்ண பரமாத்மாவுக்காக படைக்கப்பட்டுள்ளது. இந்த நெய்வேதிய பொருட்கள்ல கிருஷ்ணருக்கு பிடித்த அனைத்து உணவுகளும் இருக்கிறத போல நாங்க பார்த்துக்கிட்டோம். இதுவரை கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கிருஷ்ணருக்கு செய்யப்பட்ட அலங்காரங்கள் மற்றும் கிருஷ்ணருக்கு படைக்கப்பட்ட நெய்வேதியங்களை பத்தி பார்த்தோம். அடுத்ததா இப்ப கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தீப ஆரத்தி நடைபெற உள்ளது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க இப்போ கிருஷ்ணருக்கு நடைபெற்ற தீப ஆரத்தியை கண்டு தரிசிக்கலாம். இந்த வீடியோவில் இந்த ஆண்டு கிருஷ்ண ஜெயந்தியை எங்க வீட்டில் நாங்கள் எப்படி கொண்டாடணும் அப்படின்றத பத்தி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே போல நிறைய வீடியோ நம்ம சேனல்ல வர இருக்கு. அதையெல்லாம் நீங்க பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே போல அடுத்த ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.